ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த பிரியா இன்னும் நம்ம கண்ணிலே வந்து பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் வந்து இவங்க மேலே வந்து ஆசையை வந்து வளர்த்துட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து ஒரு சீரியஸான சீனை வந்து நடத்தினா வந்து யாராவது வந்து பிரியா வந்து நடிக்க அனுப்பியிருக்காங்களா என்னன்றதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆன்ட்டி வந்து பைரவி தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டு யார் அவங்க யாருமே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அஞ்சலின்ற பேராவது தெரியுமானதுக்கு இல்லை, இது வரைக்கும் வந்து நான் கேள்விப்படாத பேராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிரியா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து நான் வந்து என்னுடைய ஒய்ஃப் பேர் தான் வந்து பிரியா, அஞ்சலி அவள் தான் வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டு என்னை வந்து போயிட்டா, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து என் குடும்பத்தை வந்து ஏமாத்திருக்கா, அதனால் வந்து அவளுக்கு எனக்கு வந்து செட் ஆகாது, ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிட்டோம், அவளை எப்பயுமே என் வாழ்க்கையில் வந்து நினச்சி கூட வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரியா வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து வேறு ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து லவ் பண்ணி மறுபடியும் வந்து என்னுடைய மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து நான் வந்து சும்மா வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக வந்து சொல்கிறாங்க. என்ன இவர் வந்து இப்படி சொல்கிறாரு, நம்ம வந்து கௌதம் சார் சொன்னதுக்காக வந்து நம்ம வந்து நடிச்சுட்டு இருக்கமே, கடைசியில் உண்மை தெரிஞ்சுன்னா நம்மளை வந்து சும்மா விடுவாரா அப்படின்ற பயம் வந்து நம்மளுடைய பிரியாவுக்கு வந்து எழுந்துச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். நம்முடைய கௌதம் சாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரியாவை வந்து கௌதம் சார் தான் வந்து நடிக்க வச்சுது அப்படின்றது கார்த்திக் வந்து தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வன்மத்தை வந்து நம்முடைய இலக்கியா கௌதம் மேலே வந்து காட்டுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒருத்தி வந்து ஏற்கனவே வந்து பண்ணிட்டு போனேன் அசிங்கம் வந்து பத்தாதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்காக வந்து இப்படி வந்து காசு கொடுத்து வந்து நடிக்க வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டு அசிங்கப்படுத்த போகிறாங்க. நம்முடைய பிரியா பார்த்தீங்கன்னா பயத்தில் வந்து நம்முடைய கௌதம் சார் கையில் வந்து சார் இது எங்கே போய் முடியும்னு தெரியல, உங்கள் தம்பி வந்து ஓவராக வந்து என் மேலே வந்து ஆசையை வந்து வளர்த்துட்டு இருக்காரு, கடைசியில் வந்து இதெல்லாம் வந்து பொய்ன்னு வந்து தெரிகிறப்ப அவர் வந்து என்ன பண்ணுவாருன்றது வந்து எனக்கே வந்து பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒன்றும் நடக்காது பிரியா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கௌதம் வந்து பிரியாவுக்கு வந்து தைரியத்தை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் சார் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஏதாவது வந்து தெரிய வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வேறு வழி இல்லை, உங்கள் தம்பியை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதை வந்து கேட்டு நம்முடைய கௌதமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இது சரி, அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் ஆகுது பிரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நம்முடைய பிரியாவும் நம்முடைய கார்த்திகை தான் வந்து சேரணுன்றது வந்து விதிங்க. அந்த அஞ்சலி வந்து கடைசியில் வந்து வாழை வெட்டியாக வந்து வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு யாரை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து நம்ம இலக்கிய வாழ்க்கையை வந்து எப்படி அழிக்கலாம் அப்படின்றத தான் வந்து யோசிக்க போகிறாங்க. வரப்போகிற இப்சோல் இதெல்லாம் தான் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.